வணக்கம் சார். வணக்கம் சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்குகிற பல்வேறு சலுகைகளையும் பெரிய ஊழல் நடக்குது. உங்கள் பேரை சொல்லிட்டு யாரோ கட்சிக்காரங்க வந்து அந்த நலத்திட்டங்கள்லாம் அபகரிச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. எங்கேருந்து இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஜிஓ 82லேருந்து ஆரம்பிப்போமா சார்? அரசாணை 82ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் சார் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. சரி, அந்த அரசாணை 82ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் வந்து கட்டப்படுகின்ற வணிக வளாக கடைகளில் வந்து எங்களுக்கு 5% ரிசர்வேஷன். ஓகே, கடைகள் வழங்கி கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கணும்னு சொல்லி ஜிஓ கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓவின் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நடந்த இடங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊரில் ஒரு 82 கடைகள் பஞ்சாயத்து சார்பாக கட்டினாங்க. அப்போ கட்டி முடிக்கப்பட்ட தருவாய் வரும்போது அந்த பஞ்சாயத்துக்கே தெரியாது இப்படி ஒரு ஜிஓ இருக்குங்கிறதே தெரியாது. ஓகே, நான் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு கொடுக்குறேன். முதல்ல, ஐயா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அரசாணை எண் 82 கீழே 5% ரிசர்வேஷன் படி கடை ஒதுக்கணும். அதுவும் அந்த கடைகள் எங்கே இருக்கணும்னா தடையற்ற சூழல், மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த கடைகளுக்கு எளிதில் வந்து செல்லக்கூடிய பகுதியான கடைகளாக இருக்கணும். முகப்பு பகுதியாக கொடுத்தீங்கன்னா அதில் ரேம்ப் வசதி இருக்கும், போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல கடை ஒதுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போது அந்த மனு வந்து பேரூராட்சிக்கு வருது. அப்போ அந்த பேரூராட்சியினுடைய கிளர்க்கு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. சார், நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்க, அந்த புகாரினுடைய ஜிஓ கொடுங்கன்னு என்கிட்ட ஜிஓவே அவங்க தான் கேட்குறாங்க. ஓகே, அப்புறம் நான் ஜிஓ காப்பி எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன். அந்த கிளர்க்கு பேர் வந்து தென்னரசுன்னு சொல்லி ஒருத்தர். அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோடனே அவர் பார்த்துட்டு, ஆமாம் சார், உங்களுக்கு இருக்குது, நாங்கள் ஈஓட்ட சொல்லி ஒதுக்கீடு பண்ண சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், தேட்சால். அப்புறம் கடைகள் வேலை நடந்துகிட்ருக்கு, எல்லாம் நடந்துக்கிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்க்குறோம். அப்போ ரைட், நமக்கு 5% 82 ஷாப் அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா 100க்கு 5 ஷாப்ஸ் ஒதுக்கணும். 82ன்னு வச்சா 4 கடையாவது எங்களுக்கு தரணும். சரி, 4 கடை ஒதுக்குவாங்க, அதுவும் நமக்கு எளிதில் அணுகத்தக்கக்கூடிய இடத்துல, கொஞ்சம் ஈஸியாக வந்து போகிற இடத்துல தருவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு நம்பிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் அங்கே கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க எங்கள் திட்டத்தில் முறைகேடு பண்ணதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வந்தது. என்னென்ன? அதாவது அவங்க பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எங்கள் இதை கொடுக்கல. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எங்களுக்கான அரசாணையை அவங்க காமிக்கணும். அந்த ஜிஓ மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ரிசர்வேஷன் படி கடைகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத காட்டணும். பேப்பர் விளம்பரத்திலே காட்டலை. ஓகே, அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், சரி பேப்பர்லேயே காட்டலை, சரி அப்போ நம்ம போய் கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கடைகளில் உள்ள நாங்கள் அந்த ஷாப்பில் எழுதி போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்கங்கிறாங்க. அது தவறான ஒரு இது. எங்களுக்கு நாங்கள் மாற்றுத்திறனாளி அந்தந்த கடைகளில் நாங்கள் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் உள்ளே போக முடியாது, நாங்கள் வேலை முடியலை, ஒரே குண்டும் குழியுமா இருக்குது, அந்த பகுதிக்கு நாங்கள் செல்ல முடியாது. சார், நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க, அதில் என்னென்ன கடையில் மேப் இருக்கும், எந்த நம்பர்ஸ்லாம் எங்களுக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு பணம் கட்டுறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை கிளியராக சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த 7 டேட் வருது, அதாவது 18/12 ஏலம் விடக்கூடிய டேட்டு. 2 நாளைக்கு முன்னாடி டிடி கட்டணும். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் 5 லட்ச ரூபா கட்டி பணம் எடுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ நான் இன்னொரு ஆளுக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடுறோம், ஒரு 2 பேராக சேர்ந்து எடுப்போம்னு சொல்லி இப்படி தான் கடைகளுக்கு பணம் கட்டுறோம். டிடி எடுத்துக்கொண்டு பேரூராட்சி ஆஃபீஸில் கொண்டு கொடுக்குறோம். கொடுக்கும்போது அவங்க சொன்ன வரையத்தை, உங்களுக்கு ஷாப் நம்பர் 1 தான் ஒதுக்கியிருக்காங்க, வேறு கடை கிடையாது அப்படின்னாங்க. இல்லை, தவறு, எங்களுக்கு 4 கடை ஒதுக்கியிருக்கணும், எந்தெந்த கடை ஒதுக்கியிருக்கீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை, உங்ககிட்ட 1ஆம் நம்பர் கடைக்கு மட்டும்தான் பணம் வாங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுக்கு மட்டும்தான் பணம் தர முடியும். அப்போ ஈஓக்கிட்ட போய் திருப்பி நான் போய் ஃபைட் பண்ணுறேன். சரியான ரேம்ப் வசதி கூட கிடையாது அந்த பேரூராட்சியில், இப்படி செங்குத்தாக இருக்கும். படியை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி உள்ளே போய் அந்த ஈஓட்ட கேட்குறேன், சார் எங்களுக்கு எந்தெந்த கடை மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு நாங்கள் அங்கே செவுத்தில் எழுதி போட்டிருக்க அந்த கடைக்குள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி இதே வார்த்தையை சொல்கிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆக முடியாது, ஏன்னா எல்லா பகுதியும் க்ளோஸ்டு, அங்கே வேலை நடக்கிறதுனால எல்லா பகுதியும் க்ளோஸ் ஆகிருக்குன்னா எங்களால் உள்ளே போக முடியாது. இப்போ ஒரு வார்த்தை சரியில்லை, எங்களுக்கு டைம் முடிய போகுது, 5 o'clock டிடி வாங்கக்கூடிய டைம் முடிய போகுதுன்னு, சரி நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறத எடுத்த டிடியை கொண்டு கொடுத்துட்டோம். எங்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னா ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு நாங்களும் பார்ட்டிசிபேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அங்கே தெரியுது எங்களுக்கு ஷாப் நம்பர் 1 ஒதுக்கியிருக்காங்க,
அந்த ஒன்றுக்கு மட்டும் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேருக்கு அந்த 1 நம்பர் கடையை மட்டும் டிடி வாங்கிட்டு இது போக 2 கடை ஒதுக்கி இருந்திருக்காங்க. ஷாப் நம்பர் 12, ஷாப் நம்பர் 26. இந்த 2ஐயும் மறைமுகமாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை யாருக்கும் அடையாளப்படுத்தி காட்டலை. ஆனால் அங்கே அவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடையில் அடையாளம் படுத்தியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் எங்ககிட்ட யார்ட்டையும் அதுக்கு டிடி வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா தான் அந்த ஏலம் விடுதல் அன்னைக்கு தான் கடும் பிரச்சனை உருவாச்சுது. நாங்கள் ஒரு 100 மாற்றுத்திறனாளிகள் திறந்து இந்த ஏலம் விடக்கூடாது, இது சட்டத்துக்கு புறம்பாக விட்றீங்க, எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுது, அங்கே எங்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அங்கே கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அங்கே காவல் ஆய்வாளர்கள்லாம் வந்தாங்க, அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் வச்சுருவோம். தாராளமாக பண்ணுங்க சார்னு சொல்லி எங்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு வாக்குவாதங்கள் நடந்தது. ஒரு மீடியா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 மீடியா இருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி மீடியாக்கள் அத்தனை இருந்தாங்க. எல்லா சேனலும் வாய் அடைச்சி அமைதியாக நின்னாங்க. அவங்க மைக்கு வந்து எங்ககிட்ட வந்து என்னன்னு கூட கேட்க வரல. 1-2 மைக்குகள் எடுக்க வந்த மைக்கும் செய்தியாக வெளியே வரல. அந்த அளவுக்கு உள்ளேருந்து அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க, வெளியே செய்தி போடாதீங்கன்னு. அப்போ அங்கேயும் ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே சரி இனிமேல் நமக்கு இங்கே கிடைக்காது தீர்வு, நேராக மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம்னு சொல்லி அப்போ கார்த்திகேயன்னு சொல்லி கலெக்டர் இருந்தாங்க. நேராக அந்த கலெக்டர் சார் எங்கே இருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூருங்கிற இடத்துல கேம்பில் இருந்தாங்க. அங்கே போய் கேம்பில் நாங்கள் அப்பவும் 20 மாற்றுத்திறனாளிகள் திரண்டு ஆட்டோ பிடிச்சி போகிறோம். போய் அங்கே மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் சேர்ந்து போய் சார் இந்த மாதிரி முறைகேடு நடத்திட்டாங்க சார், இன்னைக்கு எங்களுக்குள்ள ஷாப்ஸை சரியாக காட்டலை, 2 ஷாப்ஸை கட்சிக்காரங்களே அவங்க ஒதுக்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது நீங்கள்லாம் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க எங்களை பார்த்து. ஓகே, எங்களுக்கு ஷாக் ஆகிட்டு எல்லாரும் ஒரு 10 மாற்றுத்திறனாளி கலெக்டர் முன்னாடி நிற்கிறோம், நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம். நீங்கள் கூட வந்தவங்களுக்குலாம் சார் இந்த கலெக்டர்கிட்ட நமக்கு நியாயம் கிடைக்காது, இவர் கட்சி சார்ந்த ஆள் மாதிரி தெரியுது சார், வேண்டாம் போயிடுவோம் சார். உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். சரி அங்கே முறைகேடு நடந்தாச்சு, ஒரு ஷாப்பில் மட்டும்தான் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஒன்றுலேயும் பார்ட்டிசிபேஷன் பண்ணல. ஏலம் விடக்கூடிய நேரத்தில் உள்ளே போய் எனக்கும் ஈவோக்கும் பயங்கர ஃபைட்டிங் ஆகுது. உள்ளே யார் உட்காந்து ஏலம் நடத்துறதுக்கான்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. பேரூராட்சி மன்ற தலைவரினுடைய நிழல் தலைவர் நாங்கள் ஒருத்தர் இருக்கார், திமுகவினுடைய தெற்கு மாவட்ட துணை செயலாளர், அவர் தான் அங்கே உட்காந்து மொத்த ஏலத்தையும் கன்சிடரே பண்ணுறாரு. யாருக்கு எந்தெந்த கடை கொடுக்கணும், இவருக்கு கடை கொடுக்கணுமா இவருக்கு வேண்டாமா, எல்லாம் முடிவு பண்ணுறது அவங்க தான். அங்கே அதிகாரிகள் உட்காந்து டம்மிக்கு உட்காந்து என்ன சொல்கிறாங்க ஏலத்தை ஃபோர்ஜரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடுமையான ஃபைட்டிங்ஸ் எனக்கும் ஈவோக்கும் வாய் தகராறு கடுமையாக நடந்துச்சு. ஒரு ஏலத்தை கூட அவங்க வீடியோ ஷூட்டிங் பண்ணலை. பண்ணணும். ஆமாம், ஏலத்தினுடைய விதிமுறைகள் படி ஏலம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் கவரேஜ் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ணலை. ஆனால் என்ன எடுத்தாங்க, என்ன நிறைய தனியாக உள்ளவங்களாம் மொபைலெல்லாம் வச்சு எடுத்தாங்க. எடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஜஸ்டிஸே கிடைக்கல. நான் ஃபைட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நீதிமன்றத்துக்கு போனீங்களா? நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு சார் எங்களுக்குன்னு தனி உரிமை இல்லை சார். அங்கே நீதிமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ இருக்குது, ஜிஓ 84. அது வந்து எடப்பாடி சார் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் ப்ளஸ் சிறப்பு வழக்கறிஞர்கள்னு ஒரு அரசனை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது எங்களுக்கு முழுமையாகவே நடைமுறைக்கு வரல. இப்போ நாங்கள் வந்து ஹைகோர்ட்டு போகணுன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு தாங்க முக்கியத்துவம். அவங்க ஒரு வழக்குக்காக போனாங்கன்னா காலையில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா மதியானம் நம்பராகி ஈவினிங்கில் ஹியரிங் தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. நாங்கள் கொடுத்து பல வருஷம் காத்து கிடக்கணும், அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ணணும். அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்படலை. சரி, இப்போ என்னதான் ஆச்சு அந்த பிரச்சனை இல்லை? அப்புறம் அந்த ஏல முறைகேடை 2 நாள் கழிச்சுது அந்த வாடகை அவங்க எவ்வளோக்கு போச்சுது அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வெளியே அனுப்புனாங்க. அந்த வாடகை ஷெட்யூலை பார்க்கும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த எந்த 1 நம்பர் கடைக்கு எங்களெல்லாம் மோத விட்டாங்களோ அங்கே நான் அன்றைக்கி உள்ளே போகலை, வேறு யாரெல்லாமோ இருந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. 26,000 ரூபாய்க்கு வாடகை போயிருக்கு ஒரு கடை. அந்த 1 நம்பர் கடை மட்டும் 26,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கடை எண் 12ன்னு ஒன்று பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, வெறும் 7,100. ஓகே. அதே மாதிரி 26 நம்பர் கடைக்கும் 7,100. 7,000 ரூபா ஸ்டார்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் கூட்டி வச்சு 7,100க்கு கொடுத்துட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? அதானே வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 7,000 எங்கே இருக்குது, 26,000 எங்கே இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் வந்துச்சு. அப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் மாற்றுத்திறனாளி சுற்று நீதிமன்றத்துக்கு சர்க்கியூட் கோர்ட்டுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆணையர் அலுவலகத்தில் உள்ள இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த ஆணையர் நீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக விசாரணை பண்ணாங்க. 29/5
30/5 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு அதுக்கு சார்ந்த விசாரணை நடந்தது. ஈஓ நான் சொன்னேன் அந்த கிளர்க்கு தென்னரசுங்கிறவரெலாம் வந்து உட்கார்றாங்க. உட்காந்து நம்ம கமிஷனர் இப்போ திமுகவில் பொறுப்பு வாங்கியிருக்காங்க அந்த தீபக் சார் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. லீகல் என்ன மாதிரி இருக்காரு தீபக் சார் அங்கே நல வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காரு. அந்த உறுப்பினர் அடிப்படையில் அவங்களும் வந்து உள்ள உட்காடுறாங்க. அப்போ உட்காந்துருக்காங்க. நான் அங்கே உட்காந்து என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். சார் இவ்வளோ முறைகேடு பண்ணாங்க, எங்களை வந்து ஒரு கடையை மட்டும் காமிச்சாங்க, என்னுடைய விவாதங்களை எடுத்து வச்சேன். ஆனால் அப்புறம் அவர் தரப்புலேருந்து சொன்னது, சார் நான் எல்லா பேப்பரில் விளம்பரம் போட்டேன்னாங்க. விளம்பரத்தை தூக்கி நம்ம லீகல் டீம் பார்க்குறாங்க, எந்த பேப்பர்லேயும் மென்ஷன் பண்ணல. இல்லைங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு செகண்டாக இடத்துல வாடகை வேரியேஷனை தூக்கி பார்க்குறாங்க. சரி, இது மட்டும் 26,000, இதெல்லாம் 7,000, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடையின் 12க்கு 2 பேர் வந்திருக்காங்க, கடையின் 26க்கு 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி. 12ஆம் நம்பர் கடைக்கு வந்திருக்கவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும். அந்த அண்ணனும் தம்பிக்கும் ஒரே இடத்துல வந்திருக்காங்க. இந்த டிடி எப்போ எடுத்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அட் அ டயத்தில் ஒரே பேங்க், அடுத்தடுத்த சீரியல் நம்பர். ஓகே, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி அடுத்தல வராங்க. 2 மாற்றுத்திறனாளியில் ஒருத்தர் வந்து அறிவுசார் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி, மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி. அப்போ லீகல் டீம் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இவர் மாற்றுத்திறனாளி, இந்த மாற்றுத்திறனாளி இங்கே ஏலத்தில் கலந்து கொள்ளதுக்கு தகுதி கிடையாது. அது எப்படி வந்திருக்க முடியும்? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி வந்து டெண்டர் கேட்க முடியும்? நோ சான்ஸ்ன்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த லெவலில் நான் சொல்கிறேன், சாரி இன்னொரு கடைக்கு வந்திருக்க லேடி 26ஆம் நம்பர் கடைக்கு, அதுவும் ஒரு பெண்ணு தான். ஆனால் அவங்க மாற்றுத்திறனாளி தான். மாற்றுத்திறனாளிங்கும் போது அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அங்கே பார்ட்டிசிபேஷனுக்கே வரல. அவர் பேரில் டிடி யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த டிடி உள்ளே வந்திருக்கு. அவங்களே 7,000ங்கிற இடத்துல ஒரு 100 ரூபா கூட்டி போட்டு வாடகை போட்டு ஒரு நபருக்கு கடையை கொடுத்துட்டாங்க. அண்ணனும் தம்பி சேம் ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் வராங்க. அதில் ஒருத்தர் 2 பேருமே மாற்றுத்திறனாளி. அதில் ஒருத்தர் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி. அப்படிங்கிற கண்டிஷனில் அது கன்ஃபார்ம் பண்ணாங்க. மொத்தத்தில் அவங்க கிளாரிஃபை பண்ணும்போது டோட்டலாகவே இந்த ஜிஓ 82 இங்கே வந்து முறைகேடாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, டோட்டல் எல்லா வேரியேஷனையும் பார்க்கும்போது துணைத்தலைவர் ஒரு 7 கடை எடுத்திருக்காரு அவங்க சொந்தக்காரங்க பேரில். தலைவர் அவங்க சொந்தக்காரங்க பேரில் அவங்க ஒரு 7 கடை எடுத்திருக்காங்க. இந்த 14-15 கடைகளுக்கும் வாடகை இதே மாதிரி 8,000. ஓகே, மற்ற எல்லாருடைய கடைகள்லாம் 10,000, 15,000, 40,000 இந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ்க்கு எடுத்துக்கப்பட்ட கடைகள் எல்லாமே வாடகை கம்மி. அப்போது லீகல் டீம் சொன்னாங்க, சார் இது டோட்டலி முறைகேடு நடந்திருக்கு, நம்ம டெப்த்தாக உள்ளே போனால் ஹோல் பீப்புள் வில் பி அஃபெக்டட் அப்படின்னாங்க. அப்போது உடனே கமிஷனர் சொன்னாங்க, சரி அவங்களெல்லாம் அப்படி விட்டுருங்க, நம்ம மாற்றுத்திறனாளிக்கான தீர்வை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கிடுவோம் சொல்லிவிட்டு அவங்க நம்ம சப்ஜெக்டை மட்டும் எடுத்து ரைட்டு நம்ம இதை கலெக்டர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி ரீடெண்டருக்கு நம்ம இது பண்ணுவோன்னு சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்குள்ள சுற்று நீதிமன்றம் முடிவு பெற்றது. நானும் காத்திருந்தேன் எப்போ அந்த சுற்றறிக்கையினுடைய விசாரணை அறிக்கை கையில் கிடைக்குன்னு பார்த்தேன். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி மெயிலில் அனுப்பி வச்சாங்க. அந்த சுற்றறிக்கையினுடைய விசாரணையில் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக கூறியிருந்தாங்க. நேற்று மண்டே பெட்டிஷனில் திங்கட்கிழமை கலெக்டரை பார்த்து, சார் டோட்டலாக முறைகேடு நடந்திருக்கு, இந்த மாற்றுத்திறனாளி கடைகளுக்கு ரீடெண்டர் விடணும் சார் நீங்கள், ப்ளஸ்ஸு இஓவை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கார், தெரியாமல் பண்ண பரவாயில்ல, தெரிஞ்சே தப்பு பண்ணுறாரு. நான் இது சம்மந்தமாக டிசம்பர்லேருந்தே போராடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த இஓவை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி நலத்துறை வந்து முதல்வரின் கைவசம் இருக்கக்கூடிய துறை. அவங்க எங்களுக்கு பல வகையான அரசாணைகளையும் திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டங்கள் முழுமையாக எங்ககிட்ட வந்து அடைஞ்சுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை, எதுவுமே கிடையாது. பேரளவுக்கு வெறும் பேப்பர் அறிக்கை, அரசாணையாக பேப்பராக இருக்க தவிர எதுவுமே எங்களை முழுமையாக எங்களுக்கு பயனடைஞ்சுதான்னா எந்த அறிக்கையுமே எங்களுக்கு எந்த திட்டமும் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த இஓவை முதல்ல நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இதே பேரூராட்சியில் காது கேளாத மாற்றுத்திறனாளின்னு சொல்லி ஒரு 5 பேருக்கு வேலையை கொடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதாவது ஒரு அங்கே கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அந்த ஸ்வீப்பர் இந்த போஸ்ட்டுகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த ஆள் எடுக்கும்போது ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ சான்றிதழ் வாங்குறாங்க. அதில் தங்களுக்கு வந்து காது கேட்காது அப்படின்னு சொல்லி அந்த காது கேட்காத எங்கள் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை கொடுத்து 5 பேர் போலியாக வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க. அவங்க வாங்கினா காது கேட்கும், அது போலீஸ் சர்டிஃபிகேட். நல்ல ஆமாம், அவங்க எல்லாம் திடகாத்திரமானவங்க.
ஆனா வாங்கின சர்டிபிகேட் போலீஸ் சர்டிபிகேட். ஓகே. இதன் அடிப்படையில் அந்த 5 பேர் சஸ்பெண்ட். டோட்டலா திருநெல்வேலி மண்டலத்தில் ஒரு 78 பேர் உண்டு, எல்லாருமே டோட்டலா சஸ்பெண்ட், அந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ். உயர் நீதிமன்றம் பாரபட்சமே இல்லாம அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிச்சு. ஆனா அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த சான்று வழங்கினவங்க, அந்த பணி நியமனம் வழங்கினவங்க, இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை போட்டிருக்காங்க. நீ போய் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, நான் உனக்கு வேலை தரேன். அப்போ நீங்கள் திட்டம் போட்டு தானே அந்த காரியத்தை பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் அன்னைக்கு அந்த பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கடை ஒதுக்கீடு விஷயத்தில் நீங்கள் திட்டம் போட்டு தான் பண்ணுறீங்க, திட்டம் போடாமல் பண்ணலை. நீங்கள் முறையான மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைச்சிடக்கூடாது, நீங்கள் நம்ம வேண்டிய ஆட்களுக்கு யாருக்காக கொடுத்துணும்னு நினச்சி கடையை ப்ராசஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸ்லேயும் என்ன ஒரு பெரிய பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கடைக்கு 2 மாற்றுத்திறனாளி டிடி கொடுத்துருக்காரு. ஷாப் நம்பர் 12க்கும் 26க்கும் ஒரு உயர குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் பேர் பூமாலை அப்படின்னு சொல்லிட்டு, மாத உதவித்தொகை 1500 ரூபா வாங்குறாரு. அவங்க வீட்டிலோட அவங்க சகோதரிய மாற்றுத்திறனாளி, அவங்களும் உதவித்தொகை வாங்குறாங்க. இப்படி அந்த குடும்பத்தில் உதவித்தொகையை வாங்கி வாழ்கிறாங்க. இந்த பையன் வந்து ஒரு நகை கடையில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறான். இந்த பையன் பேரில் 5 lakhs 5 lakhs 2 கடைக்கு 10 lakhs வருது உள்ள. எப்படி சாத்தியம்? அப்போ மாற்றுத்திறனாளியினுடைய அடையாள அட்டையை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். நம்ம மாற்றுத்திறனாளிங்கிறத யாருக்கா ஒரு ஆளுக்கு உன் அடையாள அட்டையை நீ விற்பனை பண்ணி நீ சம்பாத்தியம் பண்ணதுக்கு ஆசைப்படுற, உனக்கு ஏதாவது அவங்க ஒரு 5000 10,000 தருவாங்க, அந்த கடையை எடுத்துகிட்டு போய் அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு தயாராங்க, நீ அதுக்கு உடந்தையாக போயிருக்க. இதுக்கும் ஆணையர் அலுவலகத்தில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை வந்து சலுகைகளுக்கோ அரசு உதவிகளை பெறுவதற்கோ நீ தவறாக பயன்படுத்தினா உனக்கு 2 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி புக்கினுடைய முதல் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ தெரிஞ்சே முறைகேடு பண்ணியிருக்க, இதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சுற்று நீதிமன்ற அறிக்கை வந்ததுக்கு பிறகு ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கேன். அதை எப்படி நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியும். அந்த பையன் மேலேயும் தண்டனை எடுத்தா தான் இனி அடுத்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி நம்ம மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை கொண்டு நம்ம ஃபோர்ஜரி எதுவும் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு எதுவும் ஹெல்ப்புக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை வரணும். அதுக்காக தான் மாநில ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க நம்ம டிடிஆர்ஓட்டையும் கொடுத்துருக்கேன்னு இருக்காங்க. டிடிஆர்ஓட்டையும் நான் மனு கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். அடுத்தது ஜியோ நம்பர் 23ன்னு சொன்னீங்க, தள்ளுவண்டி போடுவதற்கான ஜியோ. ஆமாம் சார், அது வந்து சாலை ஓரங்களில் மாற்றுத்திறனாளிகளை தள்ளுவண்டி நிறுத்துவதற்கு வந்து நகர விற்பனை குழுக்கள் மூலமாக முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை. சரி, இந்த அரசாணையில் வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 0. ஓகே, உண்மையா? யாருக்குமே வழங்கலை. அதை நாங்கள் போய் எங்கள் டைரக்டர் மேடத்தில் கேட்கும் போதே அவங்க அதுக்கு மலுப்பலான பதிலை சொன்னாங்க. மலுப்பலான பதிலை சொன்னாங்களே தவிர எங்களுக்கு அதுக்கு நியாயம் கிடைக்கல. மாறாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னை சிட்டி ப்ளஸ்ஸு வேறு மாவட்டங்கள்லேயும் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் சின்ன சின்ன டப்பா கடைகள் ரோட்டு ஓரமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்காவது நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தீங்களா, அரசு அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க. கடையை ஷாப்பை தூக்கிட்டு போ, நெருக்கடியான இடத்துல இருக்குன்னு. அதாவது உண்மையாக தொழில் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய போலியான அடையாள அட்டையை வாங்கி. இந்த ஜியோ 23ல ஒருத்தர் கூட தள்ளுவண்டி கொடுக்க கிடையாது. எங்கேயுமே எந்த ஊர்லேயுமே தள்ளுவண்டி இந்த அனுமதியின் அடிப்படையில் யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் பெர்மிஷனே கொடுக்கல. இனிமேல் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம பேசுகிறத வச்சு கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க, இந்த தகவல் அடிப்படையில் கண்டிப்பாக இனிமேல் அடுத்தால நாங்கள் 100 பேருக்கு வழங்கணும், 150 பேருக்கு வழங்கணும்னு சொல்லி சமூக நலத்துறையிலேருந்து ஒரு மேடம் இருக்காங்க, அமைச்சர். அவங்க விதவிதமாக கலராக சொல்லுவாங்க. இத்தனை பேர் பயனடைஞ்சாங்க, அத்தனை லட்சம் பேர் பயனடைஞ்சாங்கன்னு நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்தில் போகும்போது கேட்குறோம். நோ, எல்லாமே பொய்யான தகவல். அதே மாதிரி ஜியோ 20 அரசோட அலுவலகங்களில் கடை ஒதுக்குது, அதுக்கும் நடந்திருக்கு. அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? அது வந்து அந்த அரசாணை ரொம்ப முக்கியமான அரசாணை சார். அது வந்து கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளி வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல. அப்போ சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு தொழில் செஞ்சனாலும் பிழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானே நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டு போய் பால்வளத்துறை ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுத்து ஆவினுடைய பெர்மிஷன் வாங்கணும், கொடுத்துட்றாங்க. ஆவினில் எந்தவித இடையூறும் இல்லை, கொடுத்துட்றாங்க. ஆனால் பெரிய பிரச்சனை இந்த அந்த ஜியோ 20 ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, அரசு அலுவலக வளாகங்களில் ஆவின் பூத் அமைப்பு, ஆவின் பாலகம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அது 10க்கு 10 இடமா இருந்தாலும் சரி, எவ்வளோ அவங்க மனம் போல கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் எந்த அலுவலகங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் கொடுக்கல. அப்படியே கொடுத்துருந்தாலும் அது வந்து வேற நபராக தான் இருப்பாங்க, மாற்றுத்திறனாளி குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. தவிர எங்கள் மாற்றுத்திறனாளி உண்மையிலேயே ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஒரு பிடபிள்யூடி ஆஃபீஸ்லேயோ ஒரு வளாகத்தில் கடை வச்சிருக்காருன்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்காக நாங்கள் நேரடியாக போய் கேட்டிருக்கோம்.
சென்னையிலேயே பேபி ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு மருத்துவமனை வளாகத்துலேயும் எங்களுக்கு இடங்க வேணும்னு சொல்லி நம்ம மாற்றுத்திறனாளிகளை கூட்டு போய் மனு கொடுத்தோம். இதோட வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 விஷயத்துக்காகவும் ஜீவோ தள்ளுவண்டி கடைக்காகவும் ஆவின் பாளையத்துக்காகவும் அமைச்சர்களே சந்தித்தோம். நக்கலாக பதில் சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்க? மாசு பார்த்து ஜீகோ எங்களுக்கு ஆவின் பாலகம் அமைக்கிறதுக்கு பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்டுக்குள்ளே ஒரு அனுமதி வேணும்னு லோக்கலில் போய் மாவட்ட செயலாளர் பாருங்கங்க. மாவட்ட செயலாளர் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க சார். அவர் எப்படி பார்க்கணும்? அவருக்கும் அரசுக்கும் என்ன சம்மந்தமே இல்லையே சார். சார் நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம், இந்த பிளேஸில் எங்களுக்கு கொடுங்கன்னு. அமைச்சர்கள் என்ன சொல்லணும், அப்படி ஒரு சைடில் ஒரு சைனிங் பண்ணி நான் டீனுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் டீனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அதான் நல்ல ஒரு அமைச்சருக்கான அடையாளம். லோக்கலில் போய் கட்சிக்காரங்களை பாருங்கன்னு சொன்னால் அப்போ அது என்ன சார்? அது கட்சிக்காரங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? லஞ்சம் தான், காசு தான். எனக்கு என்ன தருவேன்னு கேட்பாங்க. எனக்கு நீ என்ன தருவ அப்படிம்பாங்க. அந்த பகுதியில் போட்டுக்கோ, அந்த வட்ட செயலாளர் வருவார், அந்த வார்டு செயலாளர் வருவார், அவருக்கு நீ ஏதாவது பார்த்து கவனிச்சுக்க, இப்படி தானே சொல்லுவாங்க. உனக்கு நான் பாதுகாப்பு நான் தரேன்ட்டு. எல்லா இடத்துலையும் மாற்றுத்திறனாளிகள் தொழில் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க சார். அந்த ஒரு இந்த ஜீவோலாம் எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வாழ்வாதாரம் இன்றைக்கி ஓரளவு இன்றைக்கி அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சார். இன்றைக்கி நிறைய பேர் தொழில் செய்ய முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் பெர்மிஷன் கேட்டு அலைஞ்சி எங்கள் மக்கள் எல்லாம் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க. அதே அரசாணை 20 தான் வந்து 4% இடஒதுக்கீடு இல்லையா? ஆமாம், அந்த 4% இடஒதுக்கீடு வந்து படித்தவங்களுக்கு வேலை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சட்டமன்றத்தில் இப்போ தான் அறிவிச்சாங்க. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், 23 வந்த பிறகு என்ன அறிவிச்சாங்கன்னா, படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வந்து சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் காலி பணியிடம் இருக்கோ அதை நாங்கள் நிரப்போம். நாங்கள் அந்த காலி பணியிடங்கள் எங்கெங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? என்ன சார், 2 மாதம் அதிகபட்சமா ஒழுங்காக வேலை செஞ்சா சார்? வருஷம் 1 தாண்டியாச்சு சார், இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். எங்கெங்கே எந்தெந்த அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்கள் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை ஃபில் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்? ஒரு எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. எங்கள் ஆள் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுதாங்க சார். பாவமாக இருக்குது. ட்ரெயினில் போக முடியல, ஒவ்வொருத்தரும் பத்தி வியாபாரம், ஸ்நாக்ஸ் வியாபாரம், இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கீங்கன்ட்டு அவ்வளோ தூரம் டபுள் கிராஜுவேட்டு. நீங்கள் எங்களுக்கு ஒன்று சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு மையத்தை நடத்தியிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே எங்கள் ஆட்கள் பாதி பேர் வேலைக்கு போயிருந்திருப்பாங்க படித்தவங்க கண்டிப்பாக. ஏன்னா அது எங்களுக்கு மட்டுமான ஒரு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு. அதை நாங்கள் உள்ளே போய் எல்லோரும் ஜாபு கிடச்சி இன்றைக்கி ஓரளவு அந்த பணி கிடச்சி ஓரளவு சந்தோஷமாக போய் வாழ்ந்துருப்பாங்க. அந்த இது எங்கள்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் நடத்தலை. இனிமேல் எங்கே சார் நடத்த போகிறீங்க? ஆட்சி முடிய போகுது. இனிமேல் எங்களுக்கு நீங்கள் சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு அறிவிக்க போகிறீங்க, அது நடக்காது, சாத்தியம் இல்லாத ஒன்று சார். இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக கேட்குறேன், இந்த அரசுக்கும் போன கடந்த அதிமுக அரசும் மாற்றுத்திறனாளிகளை எப்படி? ஏன்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளும் சொல்கிறது கலைஞர் எங்களை ரொம்ப பாசமாக பார்ப்பாருங்க, கலைஞர் எங்களுக்கு நிறையா பண்ணுவாருங்க, அவர் வந்து எங்கள் மேலே உண்மையிலே அக்கறையாக இருந்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக அரசும் அதிமுக அரசும் எப்படி மாற்றுத்திறனாளிகளை அணுகுது சார்? 2 கவர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது கலைஞர் சாரை உண்மையிலேயே நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. கலைஞர் சார் எங்களுக்கான சில திட்டங்களை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. அங்கே இந்த மாதிரியான விஞ்ஞான நூதன ஊழல்கள்லாம் நடக்கலை, எங்களுக்கான திட்டத்தில் நடக்கலை. இப்போ ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டில் தான் இந்த விஞ்ஞான ஊழல்கள். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்டில் உதவித்தொகை உயர்வுக்காக எங்கள் மாற்றுத்திறனாளி மக்கள் கடுமையான போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்தாங்க. லாஸ்ட்டு 6 மந்த் எடப்பாடி கவர்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி 6 மாதம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஆனால் அவர்களை அமைச்சர் வந்து சந்தித்தாங்க சார். அவங்க கோட்டைக்கு கூப்பிட்டு போய் அவங்கள சந்தித்து நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தரோம், ரைஸ் பண்ணி கொடுக்குறோம், ஒரு 500 ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்காவது அழைச்சிட்டு போனாங்க சார். இன்னைக்கு சூழ்நிலையில் இப்போ கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 3 வருஷமாக எந்த மாற்றுத்திறனாலையும் போராட்ட காலத்துக்குள்ளே வரல. திமுக ஆட்சி வர்றதுக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க, நம்மளை பணி நிரந்தரம் பண்ணுவாங்க, பதவி உயர்வில் நமக்கு சலுகைகள் வழங்கிடுவாங்க, உதவித்தொகை வழங்குவாங்கன்னு சொல்லி காத்திருந்தாங்க. 3 வருஷம் தாண்டினோடனே எல்லாருக்கும் ஒரு பரிதவிப்பு ஆயிடுச்சு. இந்த கவர்மெண்ட் இனி செய்யாது போல் தெரியுதுன்னு வந்தோடனே அவ்வளோ வெறும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க, சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவு சங்கடப்படுத்தப்பட்டாங்கன்னு. 9 நாள் உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. மருத்துவ ஆஸ்பத்திரியில் இருந்து அவ்வளோ பேர் சாப்பிடாமலாம் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் நடத்தினவங்களெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போய் நடுக்காட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க சார். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள். இது முதல்வருக்கு தெரியாமலாம் நடக்குது. இது அவங்கள அப்படி செய்யலாமா? ஒரு மாற்றுத்திறனாளிகள் முடியாதவங்க
நீங்கள் ஒரு அமைச்சரை அனுப்பி அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பேசுங்க, நம்ம ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் பண்ணி கொடுப்போம். ஏன் உங்களுக்கு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, பகுதி நேர மருத்துவ பணியாளர்கள் நடத்தினாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்கள் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் உட்காந்து அந்த போராட்டம் நடந்துச்சு. ஈவினிங் 6 o'clock தாண்டினோடனே 2 பஸ்ஸில் அவ்வளோ பேரையும் அடைச்சி கொண்டு போய் திசை தெரியாத காட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க. அவ்வளோ பேர் எங்கே போய் இறங்கணுன்னே தெரியாது, அந்த மாதிரி இறங்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சாங்க. ஏன் சார் நீங்கள் அவங்கள ஈவினிங் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் ஒரு 10 பேர் வாங்க அமைச்சர், நீங்கள் அது திட்டத்தை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றாமல் போங்க, அது 2வது விஷயம். ஒரு மனநிறைவுக்காக ஒரு அமைச்சர்கிட்ட கொண்டு உட்கார வச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பேச்சுவார்த்தை பேசுனதில் உங்களுக்கு என்ன வந்துட போகுது? ஆனால் திமுக அரசு தான் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுப்போம்லாம் பேசியிருக்காங்களே, சொல்கிறாங்களே. சார் உள்ளாட்சியில் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நியமன பொறுப்பு வழங்கியிருக்காங்க, சந்தோஷம். அந்த நியமன பொறுப்பு எப்படி வழங்கியிருக்கணும்? தனி இடஒதுக்கீடுங்கிற முறையில் ஜனநாயக முறைப்படி நாங்களும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து ஓட்டு போட்டு நாங்களும் எங்களுக்கு அந்த பவரோடு வரணும். ஒரு ஊரில் ஒரு 20 வார்டு இருக்குன்னா நாங்களும் எங்களுக்கு ஒரு வார்டு தனியாக ஒதுக்கணும். அதில் நாங்கள் இஷ்டப்பட்ட நபர்கள் எல்லாரும் போட்டி போட்டு நாங்கள் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நீங்கள் நியமனம்னு கொண்டு வரீங்க, நியமனம் வந்துட்டாலே அங்கே என்ன நடக்கும்? மோசடி முறைகேடு தான். கண்டிப்பாக நிச்சயமாக சாமானிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே வாய்ப்பே கிடைக்காது. அங்கே என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் அந்த திமுக எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அந்த சங்கத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு தான் நீங்கள் போஸ்டிங் கொடுக்க போகிறீங்க. நியாயமாக உண்மையான நபர்களுக்கு அங்கே எப்படி போஸ்டிங் கொடுக்க முடியும் அவங்க? சார் அவங்க அங்கே வந்து இப்போ அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பூரா வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துருக்காங்க, 17ஆம் தேதிக்குள்ள லாஸ்ட் டேட்னு. இந்த அத்தனை மனுக்களும் கலெக்டரேட்டுக்கு போகுது. கலெக்டரேட்டில் அங்கே உட்காந்து அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க, டிடிஆரோ எல்லாரும் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள்ட்ட கண்டிப்பாக தகவல் கொடுத்துருவாங்க. திமுக அணின்னு ஒன்று இப்போ திமுகவில் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அணின்னு சொல்லி திமுகவில் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க, இது நம்ம கட்சிக்காரங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுங்கம்பாங்க. அதான் போட்டி. மற்றவங்களும் போட்டி போடுவாங்களே, மற்றவங்க போட்டி போடுவாங்க. ஆனாலும் இப்போவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் எங்கே சார் நமக்கு தரப்போகிறாங்க, திமுக கட்சியில் உள்ள மாற்றுத்திறனாளி தான் கொடுப்பக்க போகிறாங்கன்னு சொல்லி ஓப்பன் டாக் வந்துச்சு. ஓப்பன் டாக் இல்லை சார். இப்போ ஒரு கவுன்சிலர், இந்த வார்டு கவுன்சிலர்னா அங்கே வந்து மாற்றுத்திறனாளி யார் வேணாலும் போட்டி போடலாம்ல. இப்போ இன்னொருத்தர் அதிமுக போட்டி போடும், திமுக போட்டி போடும், இண்டிபெண்டன்ட் போட்டி போடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னா அப்போ எப்படி இவங்க கொடுக்க முடியாங்க? சார் இது வந்து எங்களுக்கு நியமனம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே தனி இடஒதுக்கீடு தேர்தலில் போட்டிட்டு வந்தால் தான் நாங்கள் எல்லா கட்சியில சார்பாக அங்கே போட்டியிடணும். ஒரு வார்டு ஒதுக்கி இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வார்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் 5 கட்சி 6 கட்சிக்காரங்க போட்டி போடுவாங்க, சுயேட்சை 10 பேர் போட்டி போடுவாங்க. அப்போ மக்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுதான் ஜனநாயகமான ஒரு இது. நியமனம்னு வரும்போது அங்கே எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ இந்த ஆட்சியுமே அடுத்த ஆட்சி வரும்போது என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேண்டிய ஆள். அப்போ அதில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு எங்களுக்கான திட்டங்கள் நாங்கள் ஒன்றும் நிறைவேற்ற போகிறதில்ல. அது எங்களுக்கான என்ன திட்டத்தை நாங்கள் கிடச்சிட போகுது? கரெக்ட். நாங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட சட்டமன்றத்தில் பேசி எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுங்க, அங்கே தடையற்ற சூழல் இல்லை, இங்கே எங்களுக்கு சாய்வுதள பாதை இல்லைன்னு நாங்கள் கேட்கலாம். ஒரு பஞ்சாயத்தில் போய் நின்றுட்டு எங்களுக்கு சாய்வுதள பாதை இல்லைன்னு சொல்லி நாங்கள் கேட்டால் என்ன செஞ்சுருவாங்க? ஆல்ரெடி ஜீவோ இருக்குது, தடையற்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்குது. அதுபடி இப்போ ஏறக்குறைய ஓரளவு சில அலுவலகங்களில் தடையற்ற சூழல்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்று எங்களுக்கு வாழ்க்கையா? வாழ்க்கை எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டாமா? அதை யோசிக்கணும். ஒன்று வேலை சம்பந்தமாக எங்கள் வாழ்வாதாரம் உயரணும், இல்லைன்னா தொழில் சம்பந்தமாக வாழ்வாதாரம் உயரணும். நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் கையேந்து நிற்கிறது? எங்கள் மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களின் நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தொடர்ந்து விவாதிப்போம் சார். மற்ற விஷயங்களாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்ந்து சொல்லுங்கள். நேயர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம பகிர்ந்து கொள்வோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.